தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஃபெயிலியர் மாடல் அரசினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்திலே முகாமிட்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த 5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தென் மாநிலத்திற்கு ஏறத்தாழ ஒரு 35 முறை அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை கெத்து பயணமாக அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். ஆனால் மக்களிடத்தில் அது வெற்று பயணமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. இத்தனை முறை வந்தார் என்பதை மட்டுமே அவர்கள் சாதனையாக கெத்தாக சொன்னாலும் தென் மாவட்டத்தில் வெத்தாகத்தான் போயிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக துபாய் சென்றார், அமெரிக்கா சென்றார், ஜெர்மன் சென்றார், இப்படி பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். ஆனால் துபாய் சென்று அங்கே ஒப்பந்தம் போட்டது கூட இதுவரை என்ன நிலையில் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அது அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறதோ என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆகவே உள்நாட்டு பயணம் என்றாலும் வெளிநாட்டு பயணம் என்றாலும் அவர் கெத்து பயணமாக அறிக்கை மட்டும் கொடுப்பதில் கெத்தாக இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பது வெத்தாகத்தான் போயிருக்கிறது. ஆக அவருடைய பயணம் வெத்து பயணம். இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதுவரை 181 சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு எழுச்சி பயணமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த வெற்றி பயணத்தில் இதையெல்லாம் அவர் கேள்வியாக முன்வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மேதக ஆளுநர் உரைக்கான கூட்டத்தொடரில் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்யாமல் தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலங்களில் செல்வது ஏன் என்று கேள்வி எழுப்புகிற போது மாண்புமிகு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது நானும் சட்டசபையில் இது குறித்து அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிற போது அதிமுக ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போய் விட்டன, அது ஏன் என்று சொல்லட்டுமா என்கிறார் ஃபெயிலியர் மாடலுடைய ஆட்சியின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இலவசமாக நிலம் தருகின்றன, நாம் இலவசமாக நிலம் கொடுக்க முடியுமா என்று ஒரு விஞ்ஞான கருத்தை சட்டசபையிலே வெளியிட்டு நமக்கெல்லாம் ஒரு பொருளாதார ஞானி கிடைத்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணமோ உள்நாட்டு பயணமோ அது வெத்து பயணமாகத்தான் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் பார்த்து அழுத்து போய் வெறுத்து போய் வேதனையில் இருக்கிறார்கள். ஒரு தொழிலை துவங்க வாய்ப்பளித்தால் அதிலே பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு ஆளும் அரசுக்கு நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. மொத்தத்திலே ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல் என்று சொல்வார்கள் கிராமத்தில். ஏன்பா நீங்கள் நல்லா ஆடலை அப்படின்னா தெருக்கோணலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏன்பா முதலீடு வரல அப்படின்னு சொன்னால் அங்கே இலவசமாக கொடுக்குறாங்க, இங்கே இலவசமாக கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்க முடியுமா என்று ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிற போது இந்த அரசு இன்றைக்கு முதலீடுகளை கோட்டை விட்டுவிட்டு இன்றைக்கு உப்புச்சப்பு இல்லாத காரணங்களை சாக்கு போக்காக சொல்லி மக்களிடத்தில் நியாயப்படுத்த முயற்சிப்பது நாம் வேதனையாக இருக்கிறது. இதில் இன்றைக்கு அரசினுடைய இந்த நிலையை நாம் பார்க்கிற போது இது என்ன சுருக்கமாக பார்த்தால் அத்தனை MOUக்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அத்தனையும் ஒருவேளை இந்த அரசு முடிந்தவுடன் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைப்பார்களோ. நாங்கள் பாருங்கள் எத்தனை MOU போட்டிருக்கிறோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஆனால் அதில் நாங்கள் எத்தனை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட ஒரு முயற்சி எடுக்காத, அக்கறை எடுக்காத, இன்னும் சொல்ல போனால் ஒரு செயலற்று முடங்கி போய் கிடக்கிற ஒரு அரசாகத்தான் இது இருக்கிறது. அது இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் 35 முறை தென் தமிழகத்திற்கு வந்து
தன்னுடைய பயணத்தை கெத்து பயணமாக காட்ட முயற்சிக்கிற கெத்து முதலமைச்சர் வெத்து முதலமைச்சராக மக்களிடத்தில் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொல்லி இதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் ஆட்சி மாற்றம் ஒரே தீர்வு. ஆகவே காலம் தந்த கொடை கருணையின் வடிவம் அனைவரையும் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்கிற தெய்வ உள்ளம் கொண்டிருக்கின்ற நம் குலசாமி கழகத்தின் காவல் தெய்வம் 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கை உலகத் தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுவோம் என்று சூளுரை ஏற்கிற தைப்பூச திருநாளிலே நாம் எல்லாம் சூளுரை ஏற்று கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் மாநில இணை துணை செயலாளர்கள் வருகிற திங்கட்கிழமை 2ஆம் தேதி தலைமை கழகத்திலே கூடி தலைமை கழக பெருமைமிகு மாண்புமிகு நிர்வாகிகள் வழங்குகிற ஆலோசனைகளை பெற்று நாம் சூளுரை ஏற்று நாம் தேர்தல் களத்திலே திண்ணை பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்த கையாலாகாத அரசு வெற்று விளம்பரங்களை போலி விளம்பரங்களை கோயபல்ஸ் விளம்பரங்களை முறியடிக்கின்ற நாம் இராணுவ சிப்பாய்களாக களத்திலே நின்று புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வெளியிட்டிருக்கின்ற விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்கிற அந்த திண்ணை பிரச்சாரத்தையும் 100 நாள் வேலைவாய்ப்பை இன்றைக்கு ரத்து செய்ய போகிறோம் என்கிற ஒரு அபாயகரமான இன்றைக்கு ஆதாரமற்ற செய்தியை வெளியிடுகிற இந்த அரசின் கோயபல்ஸ் பிரச்சாரத்தை முறியடிக்கவும் 5 முத்தான தேர்தல் அறிக்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கிற அந்த மகத்தான புனித பணியை நாம் ஆற்றி 100% வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றுத் தருவதோடு 234 சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நம்மளுடைய லட்சியம். 210 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று கூறி களப்பணி ஆற்றுவோம், உழைப்போம், மக்களை சந்திப்போம், மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுவோம். நன்றி, வணக்கம்.